அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பேட்டர்ன் மேக்கிங் பார்க்கலாம். பேட்டர்ன் மேக்கிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸ் தேவை. எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் கொடுக்குற ஃபார்முலா படி நீங்கள் பண்ணுங்கள். எந்த வயசு பாப்பாவுக்கு பண்ணுறதா இருந்தாலும் இதே ஃபார்முலாவில் பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு இது செட் ஆகாது. நீங்கள் 10 வயசு பிள்ளை வர நீங்கள் இதை மாதிரி பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறது 4 இயர்ஸ் பேபிக்குள்ளது பண்ணுறேன். ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக், கை இல்லாமல் வெறும் ஃப்ராக் மட்டும் கட் பண்ணி தைக்கிறதுக்கு நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த லைனுக்கு பேர் ரெஃபரன்ஸ் லைனுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த லைனில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு சார்ட் எடுத்திங்கன்னா 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம். ஷோல்டர் வந்து 9.5. ஸோ வந்து நம்ம ஷோல்டரை அப்படியே நம்ம வரைஞ்சி பண்ண மாட்டோம். ஷோல்டரை வந்து டிவைடட் பை 2 வகுத்தல் பண்ணி நம்ம பண்ணுவோம். அப்படி வகுத்து வர ஆன்சர் வந்து 4.75. இப்போ இந்த 4.75 நம்ம வச்சு ஷோல்டர்னு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து நம்ம ஃபுல் ஷோல்டரை எடுத்துக்கிடுவோம். அதை டிவைடட் பை 2 போட்டு வர ஆன்சரை எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி செஸ்ட்டு மார்பு சுற்றளவு 23 வந்து 4ஆல் வகுக்கணும். ஷோல்டரை 2ஆல் வகுக்கணும். செஸ்ட்டு மார்பு சுற்றளவை வந்து 4ஆல் வகுக்கணும். அதே மாதிரி வெயிஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு வந்து 22 இருக்குது. அதை 4ஆல் வகுத்து நம்ம ஆன்சரை எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவு 5.75 ஆன்சர் வந்திருக்கு. இடுப்பு சுற்றளவு வந்து 5.5 வகுத்து வர ஆன்சர் 5.5 வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஆம் ஹோல் வந்து நான் இதில் 4.5 கொடுத்துருக்கேன். பாதி ஆம் ஹோல் கொடுத்துருக்கேன். நம்ம எடுக்கும்போது இந்த கை சுற்றளவு எடுக்கும்போது 9 வரும். கீழே உள்ள கை கிடையாது, நம்ம மேலே இருக்கும்ல நம்ம ஆம் பக்கத்தில் உள்ள சுற்றளவு, அதுதான் 9. நான் மெஷர்மெண்ட்டு வீடியோ அனுப்பியிருப்பேன், அதுதான் ஆம் ஹோல். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அது வந்து ஃபுல் வந்து 9, அதில் பாதி தான் 4.5. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்துக்கோங்க. 4க்கு அப்புறம் வர்ற குட்டி லைன் வந்து 1/4 இன்ச்சு, அதுக்கு பக்கத்தில் வர்றது 1/2 இன்ச்சு, இன்னொரு குட்டி லைன் வந்து 3/4 இன்ச்சு. 4.25, 4.5, 4.75 இந்த மாதிரி 3 லைன்ஸ் இருக்கும். இது வந்து என்னோடய மெஷர்மெண்ட் டேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் நார்மல் மெஷர்மெண்ட் டேப்லேயும் எது 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சுன்னு நான் அனுப்புகிறேன். இதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4.25 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் நம்ம ஃபார்முலா படி வந்தது 4.75 தானே, அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பக்கத்துலேயே எழுதிக்கோங்க உங்களுக்கு ஞாபகத்துக்காக. நான் இப்போ ஷோல்டர் எஸ்ஹெச்ன்னு போட்டு 4.75ன்னு எழுதியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம நெக்கு வரைகிறதுக்கு அதுக்கு நம்ம அளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் செஸ்ட்டுக்கு இதுக்கெலாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்கு வரைகிறதுக்கு அளவு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நம்மளோட மார்பு சுற்றளவு 23 இருக்குல்ல, ஃபார்முலா போடாமல் வச்சுருக்குல்ல 23, அதை வந்து டிவைடட் பை 12ன்னு போடணும். அப்போ என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுக்கு கழுத்து வரைகிறதுக்கான அளவு. இதில் ஆன்சர் வந்து 1.9 வந்திருக்கு. அப்போ 1.9 இல்லைன்னா ஒரு 2 கூட நம்ம வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு 2 தான் வைப்பாங்க, நீங்கள் 2வே வச்சுருங்க. யூனிவர்சலாகவே எல்லா குழந்தைகளுக்குமே 2 வைப்பாங்களே, அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலா போடாமல் 2ஆகவே வெறும் இதாக நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெக் வித் 2 நான் மார்க் பண்ணிவிட்டு, பேலன்ஸ் உள்ளது நம்ம தோள்பட்டையில் வரும்ல ஸ்ட்ராப்பு, அது மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ வருதுன்னு 2.5 கிட்ட 2.75 கிட்ட வருது. மொத்தம் 4.75. 2 வந்து அந்த நெக்கு வரைகிறதுக்காக போயிடுச்சு. மீதம் 2.75 வந்து நம்மளுக்கு நெக் ஸ்ட்ராப்பாக இருக்குது. நம்ம தோள்பட்டையில் இருக்கும்ல அந்த துணி. இப்போ நெக் வந்து எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு வரைஞ்சிக்கலாம். குழந்தைகளுக்கு 3 வச்சாலே போதும். பேக் நெக்கு 3. இப்போ நம்ம வரைகிறது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேர்த்து தான். இப்போ நான் பேக்குக்கு 3 அந்த போட்டுக்கலாம். ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வட்டம் போட்டுக்கலாம் அந்த கழுத்துக்கு. இல்லைன்னா கையாலேயே நம்ம வட்டமாக கொண்டு வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் லைன் வரையணும். இங்கே ஆம் ஹோல் லைன் வந்து 4. ஆம் ஹோலோட பாதியை நம்ம எடுத்து 4.5ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவையே நம்ம போடலாம். 4.75 போடலாம்.
நான் ஆம் ஹோலோட பாதி அளவு 4.5 இருக்குல்ல, அதை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ்லெஸ் தைக்கிறனால ஆம் ஹோல் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக 4.5 ஆம் ஹோல் இது பாதி வருதுல்ல, அதுவே கரெக்டாக வருங்கிறனால அந்த இதே நான் வச்சுக்கிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை லேட்டாக வந்தாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லிடுவேன். இப்போ ஆம் ஹோல் வந்து 4.5 எடுத்துக்கிட்டேன். அந்த ஆம் ஹோலோட பாதி இருக்குல்ல 4.5, அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வேஸ்ட் லென்த் எது வர, இப்போ கவுனில் வந்து மேலே டாப் பாதி பாட்டம் பாதி இருக்கும். இப்போ டாப் வந்து எது வர நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவு. இப்போ நான் வந்து வேஸ்ட் லென்த் வந்து 10 எடுத்துருக்கேன். அதனால் 10 வர ஒரு கோடு போட்டு அதில் வந்து நம்ம வேஸ்ட்டு அதாவது இடுப்பு சுற்றளவை வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட்டு ரவுண்ட் மார்க் பண்ணுவாங்க. இங்கே வேஸ்ட் வந்து 22 டிவைடட் பை 4 வந்து 5.5 வந்திருக்கு நமக்கு ஆன்சர். அந்த 5.5 வந்து கீழே மார்க் பண்ணணும். மேலே வந்து செஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணணும். செஸ்ட் டிவைடட் பை 4 5.75 வந்திருக்குல்ல, அதை வந்து இந்த ஆம் ஹோல் லைனில் மார்க் பண்ணணும். கீழே நம்ம அந்த லென்த்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, வேஸ்ட் லென்த்து, அதில் வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும் 5.5. இப்போ அந்த 2 கோடையும் நம்ம ஜாயின் பண்ணிட வந்துதான். ஆம் ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் விற்பாங்க, இல்லை ஆம் ஹோல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கையில் வரைகிறேன்னா வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் உள்ளக்க உள்ள ரவுண்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் குழந்தைங்களுக்கு வரைவாங்க. வெளியில் உள்ள ரவுண்டு வந்து பெரியவங்களுக்கு வரைகிறது. இப்போ நம்ம கிட்ஸ்க்கு மேக் பண்ணுறதுனால அந்த உள்ளக்க உள்ள ரவுண்ட் வச்சு நம்ம வரைகிறோம். இதையே வச்சு தான் நம்ம வந்து நெக்குக்கும் வரைவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கேல் இல்லை, வெறும் கையில் வரைய போகிறீங்கன்னா 1/2 இன்ச்சு அந்த நான் வச்சுருந்தேன்ல முக்கோணமாக இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். எல் வருதுல்ல அந்த இடத்துல. இது வந்து 4 இயர் கேர்ளுக்கு உள்ள பேட்டர்ன். இப்போ நான் வரைய போகிறது வந்து ஸ்கொயர் நெக்லேயே கட் பண்ணி தைக்க போகிறேன். அதனால் நான் எந்த ஒரு ரவுண்டுமே மார்க் பண்ணல. அந்த இப்போ ரவுண்ட் நெக்னால் ரவுண்டாக மார்க் பண்ணணும் நெக்கில். இல்லை ஏதாவது ஸ்வீட் ஹார்ட் நெக்கு, ஸ்டார் நெக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ நான் இதில் ஸ்கொயர் நெக் தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் ஈஸ் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈஸ் கொடுத்துக்கலாம். ஈஸ்னால் பாடி லூஸ். இப்போ நம்ம சுற்றளவு எடுத்தப்போ டைட்டாக எடுத்திருப்போம் செஸ்ட்டோட அளவு. அதே அளவில் நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்மளால் ஒழுங்காக வியர் பண்ண முடியாது, நம்ம உடம்புக்குள்ளே போகாது. ஏன்னா அதே அளவில் எடுத்துருக்கனால அதுக்கான ஒரு லூஸ் கொடுக்கணும், நம்ம பாடிக்கான லூஸ் கொடுக்கணும். அதுதான் ஈஸ். அந்த ஈஸ் வந்து 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சீம் வந்து தைக்கிறதுக்கு தையலுக்கு கொடுப்பாங்கல்ல, அது வந்து 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. மொத்தம் 2 இன்ச்சு நம்ம கொடுப்போம். கீழே வந்து 1/2 இன்ச் கொடுத்தாச்சு. 1/2 இன்ச் வந்து பாட்டமையும் டாப்பையும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சீமு.
இது பாடி ஈஸ் அண்ட் சீம் கொடுத்துருக்கோம் சைடில். அப்புறம் ஆம் ஹோலுக்கு 1/2 இன்ச்சில் வந்து சீம் கொடுக்கணும் தைக்கிறதுக்காக. சீம்ங்கிறது தைக்கிறதுக்காக கொடுக்குற அளவு. நான் எப்படி கொடுக்குறேனோ அது நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலைனாலும் நீங்கள் வீடியோ அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நீங்களும் அளவுலாம் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பாஸ் பண்ணி நான் பண்ணுறத அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் இருக்க இதே அளவையே போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். யாராவது பக்கத்தில் 4 இயர் கேர்ள் இருந்தால் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டிலே இருக்காங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வேறு அளவில் ஸ்டிச் பண்ணுங்கள். 1 இயர் பேபி 2 இயர் பேபின்னா அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்குற அளவுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வருது, எனக்கு இப்படி வரல அப்படின்னா அதில் நீங்கள் எனக்கு டவுட் கேட்டிங்கன்னா நான் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த அளவில் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும். இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். 1/2 இன்ச்சு ஆம் ஹோலுக்கு கொடுத்தாச்சு. மேலே 1/2 இன்ச்சு கொடுக்கணும். ஷோல்டர் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கணும். அப்புறம் நெக்கில் வந்து 1/4 இன்ச் கொடுக்கணும். 1/4 இன்ச் கொடுத்தாலே போதும். ஆனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது, நெக்கு 1/4 இன்ச்சில் கரெக்டாக தப்பேனான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பழக 1/4 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் 1/2 இன்ச்சே நீங்கள் கொடுங்க நெக்குக்கு. நம்ம மேலே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம்ல, அந்த அளவே எனக்கு கரெக்டாக இருந்ததுனால ஷோல்டருக்கு வந்து அந்த 1/2 இன்ச்சு சீமே நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதுதான் பேட்டர்னு. ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சீமு ஈஸி எல்லாமே கொடுத்து கட் பண்ணுறனால இதை நீங்கள் அப்படியே துணியில் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கொயர் நெக்குக்காக இது கொடுக்குறேன். நீங்கள் ரவுண்ட் நெக் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு மார்க் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தான் சொல்லி காமிக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்ன் நீங்களும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணையில் அதில் எப்படி ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு இருக்கும். நீங்கள் இதை ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்களுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரெடியாக இருங்க. ஏதாவது டவுட்னால் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.